பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆணியே பிடுங்குவனான்னு உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் எல்லாரும் அவங்கவுங்க அன்றாடம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அன்னைக்கு வடிவேல் சார் வடிவேல்ன்ற ஒரு ஜாம்பவான் வடிவேல்ன்ற ஒரு ஜீனியஸ் உருவாக்குன அந்த ஒரு விதத்தை தான் ஆணியே பிடுங்குவனான்றது. நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். அடுத்ததாக இயக்குனர் திரு கணேஷ் பாபு அவர்கள். எல்லாரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த அந்த படம் வந்தவன்னு சொல்கிறாங்க. நான் அந்த படத்தில் நடித்தேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சில கண்டென்ட்லாம் இருக்குது உங்களுக்கு. ரமேஷ் கண்ணா சார் நிறைய கண்டென்ட் சொல்ல போகிறாரு. நான் ஒரு சில கண்டென்ட் சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு 3-4 ஹீரோன்னு சொல்லலாமா? விஜய் சார், சூர்யா சார், வடிவேல் சார், ரமேஷ் கண்ணா சார். ரமேஷ் கண்ணா சாருக்கும் ரொம்ப படத்தில் பெரிய முக்கியத்துவம் இருக்குது. நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. அவரும் ஒரு ஹீரோ தான். எல்லா ஹீரோக்கும் மத்தியில் இந்த படத்தில் ஷூட்டிங்கில் ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்த காட்சிகள் வந்து மேக்ஸிமம் சாங்கும் சரி, இந்த ட்ரைலர் டீசரும் சரி, மேக்ஸிமம் வந்து மற்ற பழனி அங்கங்கே எடுத்தது, அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்தது, அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இங்கே நீங்கள் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்தது மேக்ஸிமம் வந்து குசால்தாஸ் கார்டன்லேயும் ஒய்எம்சி கிரவுண்டு தான் எடுத்தது இல்லை சார்? ரமேஷ் என்ன சார்? குசால்தாஸ் கார்டன் எங்களுடைய கோவில் மாதிரி ஒரு 25 வருஷமாக அது வந்து ஒரு கோவில் மாதிரி சினிமாவுக்கு இருந்தது. அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். அந்த நீங்கள் பார்த்தது எல்லாமே மேக்ஸிமம் 90% இதில் பார்த்தது எல்லாமே குசால்தாஸ் கார்டன் தான். அது இன்றைக்கி இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களோட கோவில் மாதிரி அது. எல்லா படமும் அங்கே தான் ஷூட்டிங் நடக்கும். அதில் தான் அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில் வடிவேல் சாரை வச்சு உள்ளே திணிக்கிறது, அந்த போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவுட்டோர் எஃபெக்ட் வேணுன்றக்கா அது மட்டும்தான் ஒய்எம்சியில் பண்ணாங்க. மற்ற எல்லாம் அங்கே தான் பாச்சி பாஸுக்கு ஆப்போசிட். மறக்கவே முடியாத இந்த நாட்கள். அதில் முக்கியமாக சொல்லணுன்னா பல இடங்கள் அங்கங்கே அந்த பெயிண்டிங் நேசமணி அந்த டீமோட அங்கங்கே டைலாக் பேசிட்டு அங்கங்கே இருந்துக்கிட்டு இருப்போம். ஒரு நாள் வந்து அந்த தேவானி மேம் கேரக்டர் வந்து விஜய் சாரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது அதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும். கல்யாணம் பண்ணி அவங்களுடைய நட்பெல்லாம் பிரிக்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். அவங்களோட படம் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதனால் ஒன்றும் கதையை உடைக்கிறது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் வந்து ஒரு 21 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றனால இப்போ சொல்லலாம். இதனால இந்த படத்தோடைய இது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ரிலீஸ் ஆக போகிற படம்னா நம்ம அதை சொல்ல மாட்டோம். நாங்கள் சொன்னது கிடையாது. ஒரு 21 வருஷம் கழிச்சு தான் சொல்லலாம். விஜய் சார் எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சுது, பேக்கப் பண்ண போகிறோம், மற்ற சின்ன சின்ன க்ளோஸ்அப்ஸ் தான் ஷார்ட் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்திக் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சித்திக் சார் அற்புதமான கலைஞர். சித்திக் சார், ரைட்டர் கோகுலகிருஷ்ணா, கோடேட்டர் கணேஷ், இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. சரி, ஓகே விஜய் சார் அனுப்பிச்சிடலாம், ஓகே அவருக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. நிஜமாகவே அவருக்கு ஷார்ட்லாம் முடிஞ்சுது, அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. ஆனால் வந்து ஒரு சின்ன தேவானி மேமுக்கு ஒரு சின்ன க்ளோஸ்அப் எடுக்கணும். அந்த க்ளோஸ்அப் அதோடைய தன்மை என்னென்னா, நீங்கள் திரும்ப படம் எப்படி ஒரு ஷோ உங்களுக்கு போடுவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. தேவானி மேமுக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் எடுக்கணும். அதில் வந்து அப்படி பார்க்கணும் ஒரு லுக்கு. சூர்யா சாரை, விஜய் சாரை அந்த லுக்கு பார்க்கணும். நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு கன்னிங்காக, அது கிட்டத்தட்ட ஒரு லவ் பண்ணால் கூட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் தேவானி மேமோடைய இதில். அதை எப்படியாவது நம்ம சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். விஜய் சாரை நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிக்கணும், அது பர்டிகுலராக சூர்யா சார் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை தான் இருக்கும் அவங்கள்ட்ட அந்த கேரக்டரேஷனில். அப்போ வந்து அந்த முகத்தில் வந்து கன்னிங் அது எப்போ அவங்க காட்டணும்னு சொன்னால், விஜய் சார் வந்து அவங்களுக்கு வந்து தாலி கட்டும்போது அந்த முடிச்சு போடும்போது அவங்க வந்து அவங்க முகத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போது விஜய் சார் இருக்கணும், அவர் இல்லை. தாலி கட்டுற காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. பட் அந்த க்ளோஸ்அப் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது சாரை அனுப்பிச்சாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாருக்கு கல்யாண காட்சிகள் எல்லாம் முடிஞ்சுது. என்ன பண்ணலான்னு சொன்னால், யாராவது டூப் போடணும், என்ன பண்ணுறது, அது மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டூப் போடணும்னு சொல்லிட்டு டூப் போடும்போது யாராவது ஒரு கை அந்த விஜய் சாரோட சட்டையை போட்டுட்டு தேவனி மேமுக்கு தாலி கட்டணும். அந்த கை மட்டும் தான் அந்த ஃப்ரேமில் வந்து கை மட்டும் தான் இருக்கணும். ஒரு ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சித்திக் சார் என்னை கூப்பிட்டாரு. விஜய் சாரோட அவரோட சட்டையை கொடுங்க, இவரை பக்கத்தில் மணவரையில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த அந்த தாலி கட்டுற அந்த முடிச்சு போடுறது வந்து அது வந்து மணவரையில் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். நான் தெரிய மாட்டேன். என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும். நான் டூப் போட்டேன். எங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிருந்தேன். இதில் என்ன, தேங்க்யூ சார். இதில் என்ன ஒரு லாஜிக் விஷயம் அப்படின்னா, நான் வந்து அவங்க சூர்யா சாரை பார்க்கணும், விஜய் சாரை பார்க்கணும், நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கன்னிங்காக பார்க்கணும்.
பார்க்கும்போது சூர்யா சாரை காட்டணும். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், சூர்யா சாரை காட்டும்போது இங்கே காம்பினேஷனில் கல்யாணத்துக்கு அட்சதை போட்டதில் சூர்யா சாருக்கு பக்கத்தில் நான் நின்றுட்டு இருப்பேன். லாஜிக்காக வந்து எப்படி இருந்திருப்பேன். அப்போ வந்து என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு சூர்யா சார் ஒரு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு காமிக்க முடியாது. அப்போது எடிட்டிங்கில் தான் அது சரி பண்ணாங்க. அது டிஆர் சேகர் சாருடைய தலைமையில் மற்ற நண்பர்கள் அவங்களாம் எடிட் பண்ணாங்க. எனக்கு பர்டிகுலராக அந்த பேர் டக்குன்னு ஞாபகத்தில் வரல. எடிட்டிங்கில் தான் அதை சரி பண்ணாங்க. நான் எனக்கு அங்கே அந்த சின்ன லாஜிக் விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அப்போ வந்து பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க. அப்போ தான் பாரதி படம் நடித்து முடிச்சுட்டு வந்திருந்தேன். பாரதி படம் ஞானராஜசேகரன் ஐஏஎஸ் அவங்க பண்ண பாரதி படம். அதில் வந்து தேவயானி மேமோடைய மகளுக்கு நான் நிஜமாவே படத்தில் வந்து தாலி கட்டுவேன். அதில் வந்து தங்கம்மாளுடைய மாப்பிள்ளையா பாரதி படத்தில் நான் திரைப்படத்தில் அறிமுகமான படம் தான் அது. அதில் வந்து தங்கம்மாள் வந்து தேவயானியுடைய மகள், பாரதியுடைய மனைவி தேவயானி மேம் நடித்தாங்க. அவங்களுக்கு மருமகனாக வந்து அங்கே வந்து தாலி கட்டினேன். அது முடித்து அடுத்த ஷெட்யூலே இங்கே வந்து தேவயானி மேமுக்கே நான் வந்து விஜய் சாருக்காக டூ போட்டு தாலி கட்டும்போது பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, டேய் வடிவேல் சாரா யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஏய் அப்போ ஒரு படம் வந்தது, பழைய படம் வந்தது, ஏய் தாய் மகளுக்கு கட்டிய தாலி அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு, நீ தாய்க்கும் தாலி கட்டுற மகளுக்கும் தாலி கட்டியிருக்கிற, பாரதி படத்தில் மகளுக்கு தாலி கட்டியிருக்கிற, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தாய்க்கு தாலி கட்டியிருக்க அப்படின்னு அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப கலகலன்னு சிரித்தாங்க. அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது. அந்த வடிவேல் சார் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படின்றதெல்லாம் அந்த படத்தில் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அவர் அற்புதமான டயலாக் ரைட்டர். வடிவேல் சார் வந்து ரொம்ப அற்புதமான, அதாவது யாரை தூக்கி சாப்பிடுவான்ற மாதிரி ஒரு பயங்கரமான போட்டி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட அந்த குசால்தாசன் கார்டனில் அந்த ஷூட்டிங்கில் அது முன்னாடி முடிக்கிற வரைக்கும் விஜய் சார் சூர்யா சார் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு கோவமாக ஆக்ரோஷமாக ஒரு சென்டிமெண்ட்டாக பழனியில் அங்கெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த நேசமணி ட்ராக்கு, இந்த சென்னை போர்ஷன்ஸு, இந்த திருமணம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு போட்டி அப்படின்னு விஜய் சாரை தாண்டி நம்ம நின்றுறணும் அப்படின்ற மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு போட்டி இருக்கும். சூர்யா சார் எங்கே ஸ்கோர் பண்ணிடுவார் அப்படின்னு விஜய் சாருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய அவர் எஸ்எஸ்சியோடைய வாரிசு, இவர் சிவகுமார் சாரோட வாரிசு. இதுக்கிடையில் ரமேஷ் கண்ணா சார் அவர் பூந்து ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுவார். ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் அடித்து உடைக்கிற மாதிரி வடிவேல் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ என்ன பண்ணுறாருன்னே தெரியாது. சின்ன சின்ன அசைவுகளில் சின்ன டயலாக்ல எதையாவது ஒன்று சும்மா இருக்கும்போது சொல்லிடுவார். அப்படி சும்மா இருக்கும்போது சொன்னது தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னால் நீ ஆணியே பிடுங்க வேணாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து கைத்தட்டு தட்டிக்கலாம். நீ ஆணியே பிடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் சொன்ன அந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அந்த படம் இதில் தான் வந்திருக்கு அப்படின்னு தெரியாத தலைமுறையெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போகுது ரீரிலீஸில். ஓ இந்த டைலாக் இதில் தான் வந்துச்சா, இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சா, வடிவேல் சார் தான் அதை பேசினாரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தலைமுறை தெரிஞ்சுக்க போகுது. அந்த ஆணியே பிடுங்கவனா வந்து படத்தில் டைலாக் பேப்பரில் டைலாக் கிடையவே கிடையாது. ரமேஷ் கண்ணா சார் இங்கே அவர் மட்டும் தான் இங்கே இருக்காரு, அதனால் அவருக்கு தெரியும், மற்ற அந்த ஸ்பாட்டில் இருந்த எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் டேரக்டர் கொடுத்துட்டாரு. அந்த பெயிண்ட் அடிக்கிறது, அங்கங்கே பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சூர்யா சார் யதார்த்தமாக கேட்காரு. இங்கே என்னோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு டேரக்டர் கேட்குறாரு. கேட்கும்போது டேரக்டர்கிட்ட கேட்குறாரு சூர்யா சார், என்னோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு சூர்யா சார் யதார்த்தமாக கேட்கும்போது வடிவேல் சார் அந்த ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது விளையாட்டாக சொன்ன வார்த்தை தான், விளையாட்டாக சொன்னதான், நீயே பிடுங்க வேணாம் அப்படின்னு விளையாட்டாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் விஜய் சார், சூர்யா சார், வடிவேல் சார், ரமேஷ் கண்ணா சார், சார்லி எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சூர்யா சார் கேட்கும்போது இந்த ஷாட்டில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஸ்பெஷலாக கேட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க, இவங்க ஸ்கோர் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதில் அவங்களுக்கு ஒரு டைலாக் இருக்கும்போது நான் என்ன பண்ணலான்னு போட்டி இருக்கும் ஒருத்தருக்குள்ளே இல்லையா. அதனால் சூர்யா சார் கேட்கும்போது வடிவேல் சார் யதார்த்தமாக சொன்னது அந்த ரிகர்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது, சித்திக் சாருக்கு தமிழ் தெரியுமே தவிர ரொம்ப டீப்பாக தெரியாது. இந்த ஆணியே பிடுங்க வேணான்னொன்னே எல்லாரும் சுற்றி இருக்கவங்க நிஜமாக சிரிச்சிட்டாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டாங்கன்னா அப்போ டைலாக் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கோகுலகிருஷ்ணா அவங்க கோஆர்டினேட்டர் கணேஷ் சாரை கூப்பிட்டு கேட்கும்போது இல்லை அவர் சும்மா கிண்டல் பண்ணுறக்கா சொன்னார். இல்லை கிண்டல் பண்ணுங்க, இல்லை அது வேணாம், நம்ம சீனுக்கு போகலாம்னு சொன்னேன். சித்திக் சார் சொல்லிட்டாரு, இல்லை கண்டிப்பாக வந்து இந்த டைலாக் இந்த படத்தில் வைக்கிறோம், ஆணியை பிடுங்க வேணான்னு. எனக்கு அதை ரிசீவ் பண்ண முடியல. ஆனால் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. எனக்கு அது டீப்பாக தமிழ் தெரியலனா கூட எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அதை வைக்கிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆணியே பிடுங்குவனான்னு உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் எல்லாரும் அவங்கவுங்க அன்றாடம் பயன்படுத்துகிற வார்த்தைகள். அன்றைக்கி வடிவேல் சார், வடிவேல்ன்ற ஒரு ஜாம்பவான், வடிவேல்ன்ற ஒரு ஜீனியஸ் உருவாக்குன அந்த ஒரு வித்தை தான் ஆணியே பிடுங்குவனான்றது. நீங்க எங்க போறீங்க? ஆணி பிடுங்க. ஆணியே பிடுங்க வேணாம், வாங்கடா. நிறைய விஷயம் அந்த மாதிரி அப்ரெண்டிஸ் அப்படின்னு ரெண்டுக்கான வித்தியாசங்கள்.
அவர் வந்து சொல்லி அவங்கள வந்து ஒரு வந்து பயிற்சி நிலையில் இருக்கவங்க தானே, பெயிண்ட் அடிக்க தெரியாதுல்ல, அதுக்காக சொல்லி அதுக்கான ஆங்கில வார்த்தையை சொல்லி சொல்லுங்க திட்டுங்க அப்படின்ற மாதிரி சித்திக் சார் சொல்கிறாரு. இது வடிவேல் சார் பொதுவாகவே வந்து ஒரு ஃபன்னாக தான் பேசுவார். அவர் சரியான உச்சரிப்பு இங்கிலீஷ் அவர் உச்சரிச்சிட்டாருன்னா அவர் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல. அதனால வேணும்னே வந்து ஒரு ரிகர்சல் பார்க்கும்போது அதை மாற்றி சொன்னார். அப்பண்டிஸ்ன்றதை மாற்றி அவர் வந்து ஃபன்னாக சொல்லணும்னே சொன்னார். சொன்னோன்னே இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேன், கரெக்டாக சொல்கிறேன், இப்போ டேக் போகலாம்னு. இல்லை டேக்கு ஓகே, நீங்கள் தப்பாக சொன்னது தான் காமெடி அப்படின்னு. இது மாதிரி அந்த படத்தில் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஸ்பாட்டில் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அந்த ஸ்பாட்டில் கிரியேட் ஆன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ஒட்டுமொத்த பேப்பரில் சித்திக் சார் அங்கேருந்து எழுதிட்டு வந்தது, அதுக்கு முன்னாடி பண்ணது, அந்த விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மேஜிக் கிரியேட் ஆனச்சு பாருங்க. அந்த மேஜிக் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரும் நான் பண்ணணும் நீ பண்ணணும்னு போட்டி போட்டு எல்லா நடிகர்களும் பண்ணணும்னு ஒரு மேஜிக் கிரியேட் ஆச்சுல்ல, அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட காமெடியாக இருந்தது. கரணம் தப்புனா மரணம், இது யார் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் பயங்கரமாக போட்டி இருக்கும். சில இடங்கள்லாம் வந்து வடிவேலு சார் தென்னர அடிச்சிருவார், மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எல்லாரும் தென்னர அடிச்சிருவார், பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிடுவார். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதில் விஜய் சார் விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது ஆக்சுவலி வந்து கேமரா ரெடி, அது வந்து ஆக்ஷன் சொல்லி சிரிச்சது கிடையாது. விஜய் சார் சிரிக்கிற மாதிரி வடிவேலு வந்து அந்த இதில் விழுந்துருவார், அந்த கரியில் விழுந்துருவார், விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த விஜய் சார் நிஜமாவே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார். கேமராமேன் வந்து அதை கேப்சர் பண்ணார், அவ்வளோதான். இது மாதிரி சினிமாவில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். இது மாதிரி நிறைய அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். விஜய் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டார். அவர் மைண்ட்லேயே வந்து அந்த டான்ஸ் ரிகர்சல் எல்லாமே வந்து மைண்ட்லேயே பண்ணி பார்த்துட்டே இருப்பார். எல்லாரும் அவர்கிட்ட காலைல போய் வணக்கம் வைக்கும்போது திரும்பி வணக்கம் வைக்க மாட்டார், ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் வந்து விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் டயலாக் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே மைண்ட்லேயே பார்த்துட்டே இருப்பார், மைண்ட்லேயே பார்த்துட்டு ரிகர்சல் பார்த்துட்டே இருப்பார். அப்படியே நான் காலையில் ஒரு 7 மணிக்கு கால் சீட் சொன்னால் 6:30 மணிக்கு விஜய் சார் வந்துருவார். அவர் 6:30க்கு வந்தாரா, நான் 6 மணிக்கு வரேன்னு சொல்லி இப்படி எல்லாருக்கும் போட்டியாக இருந்து மிக அற்புதமான ஒரு படமாக அது உருவாச்சு. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளான இன்னைக்கு நிகில் சார் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நன்றி சார், நன்றி.